ஆடு வெட்ட போறாங்க. எஸ் மக்களே வணக்கம். அப்படி தூங்கி எந்திரிச்சு குளிச்சும் குளிக்காமலும் மூஞ்ச கழுவியும் கழுவாமலும் இருக்கோம்னா ஏன்னா நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். சங்கரன் கோயில் எங்கள் அப்பாவோட ஊர். எஸ் இன்னைக்கு நம்ம பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்காக வந்திருக்கோம். ரமணிக்கா ஹலோ ஹாய் சொல்லு. பரவாயில்ல உட்காருங்க மேடம். எந்திரிச்சிட்டா. ஏன்னா மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. என் விளாக் எடுக்க தெரிஞ்சோன்னா உட்காந்துட்டேன். ஏன்னா படுத்தா நீங்கள் தான் தப்பா அனுப்பிங்கன்ட்டு. ஆமாம் ஓகே அவ்வளோதான். ஆமாம் எஸ் நவனிகா மொட்டை அடிக்க போதும்ல இன்னைக்கு. எங்கே பாரு ஹாய் சொல்லு. அங்கே பாரு ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேளு. எஸ் இன்னைக்கு பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போதும். என்னம்மா தூக்க கலக்கமா? அதிகாலையில் கிட்டத்தட்ட 2:30 கொண்டு எல்லாரையும் உட்கார வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் நிறைய பேர் இந்த விளாகில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஜான்சி மரியாவுடைய சிஸ்டர், மரியாவுடைய பிரதர் ஆருண், அங்கே என்னுடைய தங்கச்சி திகழ், மச்சான், அவங்களாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். முக்கியமான ஆள் இன்னைக்கு நம்ம கோமதி அக்கா தான். எங்கள் எல்லாரையும் கோமதி அக்கா தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு ½ hour வெயிட் பண்ணுங்க. எங்களை வேறு மாதிரி கெட்டப்லாம் மாற்றி எங்களை அழகாக்கி காட்டுறதுக்காக நாங்கள் சேலத்துலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கோம். மன்னிக்கணும் கடத்திட்டு வந்திருக்கோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் எங்கள் குடும்ப ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கலந்துக்கூடிய எங்கள் அன்பு நண்பர் அபிலாஷ். உன் பேர் சொல்லி போட்டு மைக்கை கழட்டிட்டா. அவளே மைக் எடுத்து வச்சிருக்கா. என்ன தங்கம் vlog ஃபுல்லா பாக்குறீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு ஆள் தான் காரணம். எங்க அன்பு பிரபு ஜம்பர் இந்த வீடியோ இவ்வளவு அழகா மேக்கிங்கா வரப்போகுதுன்னா அதுக்கு ஃபுல் காரணம் இவர்தான். மரியாக்கா தம்பி நானு. எனக்கு தம்பினால உங்களுக்கு மூளை வடிச்சுன்றீங்களா? நல்லா சொல்லுவீங்க. ஒருவேளை ஏதாவது உருப்படியா பண்றீங்களா? தம்பியாச்சு 2 நாள்ல ஷர்ட் அனுப்புறேன்னு சொன்னீங்க. எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்களா? இப்போ இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க. இப்போ எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க. ஆமா, ஏன் அவங்களை எங்க இறங்கி விட்டுன்னு ஒரு வீடியோ கழிப்பிட்டீங்க? அது வந்து நாஜி அக்கா இந்த மெமரி கார்டு மடியோ வீட்ல இந்த சென்ட் எங்க கார்ல இருந்து எங்க இந்த பெர்ஃப்யூம் எங்க பெர்ஃப்யூம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என்கிட்ட கொடுத்தாரு. ஒரு கார்ல இருந்து திருடுறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க கிட்ட கேட்டா கூட நாங்க அந்த பெர்ஃப்யூம் வாங்கி சொல்லி தந்தா இருக்கா. இதெல்லாம் எங்க அவரெல்லாம் சொல்லி தர மாட்டாரு. சரி அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு இது இல்லையா? கூட ஃப்ரெண்ட் ஒன்னு கூட்டி வந்தீங்க. அவ இதா இருக்க அக்ஷதா கம்மியா. அக்ஷதா கூப்பிடுங்கம்மா. 5 ரூபாய்க்கு நடிச்சா எப்படி 50 ரூபாய்க்கு நடிக்கிறீங்க? இவன் என் ஃப்ரெண்ட். இல்ல என் ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட் எல்லாமே. சந்தியாமா பால்பட்டி மறக்க மாட்டேங்குது. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு. நான் காலையில் வந்துட்டோம், எல்லாம் பாவம் பசியோடு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக என் மனைவிக்கும் என்னுடைய குடும்பத்துக்காக காஃபி, அதுவும் என் சொந்த செலவில் வாங்கி கொடுக்குறேன். உளுந்த வடை கேட்பீங்க, பருப்பு வடை கேட்பீங்க, உங்க வீட்டு பக்கத்துக்கு எதுவும். பொதுவாக இந்த மாதிரி வெளியூர்லாம் வந்தோம்னா என் காசு செடிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி யாரையாவது கூட்டு போய் காஃபி பருப்பு வடை கேட்பாரு. ஆனால் முறையா என் காசை செலவு பண்ணி காஃபி வாங்குறேன். ஏன்னா என் குடும்பமாக போயிட்டாங்க. ஒரு 4500 ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி வச்சிருக்கேன். ஆனால் மொத்தம் 95 பேர் இன்னைக்கு வராங்க. இந்த ஆட்டுக்குட்டியை 95 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். அதான் எங்களுடைய டாஸ்க். ஃபைனலாக ரெடி ஆகிட்டோம். இதுதான் வந்து இன்றைக்கி எங்களுடைய காஸ்டியூமு. அண்ட் எங்களுடைய ஏஞ்சல் குட்டி வேறு ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க. கோமதி சிஸ்டர் வந்து பயங்கரமாக மரியாதை வந்து ஹேய் வா வாட் யூ பியூட்டி, சூப்பராக இருக்குது. இங்கே மேட்சிங் காம்போ. அண்ட் இன்னொரு முக்கியமான கெஸ்டிங் வந்திருக்காங்க. டாட்டா டாடாடாய் மொட்டை குட்டியா நீங்க? எப்படி பயணங்கள்லாம் சிறப்பா இருந்துச்சா? சூப்பர் 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 சூப்பர். மாமன் வந்து படைசூழ வந்திருக்காப்ல. ஆமா, கோயிலோட உங்க கோயிலா இருக்கலாம். நான் விசேஷக்காரங்க நாங்க தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நம்ம தம்பி மொட்டை எடுத்ததுல எங்க நாஞ்சில் வச்சு காணோன்னு. ஆனா ஒரு 100 தடவை சண்டை போட்டு நான் வந்தே ஆவேன்னு சொன்னாரு. பட் நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை கருதி வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் மட்டும் போய் பண்ணணுன்றக்காக தான் போகாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவர் விசேஷம்னா முதல்ல நிற்போம். நம்ம விசேஷத்துக்கு 100% வந்து நான் வந்தே ஆவேன்னு சண்டை போட்டு நம்ம தான் வேணாம்னு சொன்னோன்றதை இந்த இடத்துல பதிவு. அதை விடுங்க, அது இருக்கட்டும். பட் ரொம்ப ஹாப்பி. ஒரு குடும்பமா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததே மிகப்பெரிய மகிழ்ச்சி. வெறும் 250 கிலோமீட்டர் இருக்காங்க. ஆமா. அண்ட் அக்கா அம்மாச்சி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எஸ், என்ன இது காஸ்டியூம் ஓகேவா? ஏய் திகழ், என்ன ட்ரெஸ் இது? சூப்பரா இருக்கே திகழுக்கு. செயின் போட்டுக்கலாமா? பாசி வச்சிருக்கியா? ஆமா, இங்க பாருங்க மெயின் ஆளு
இவளுக்கு ஃபங்க்ஷனே இவளுக்கு தான். இந்த அம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்கு. மேடம் மேடம் எழுந்துருங்க மேடம். என் தங்க பிள்ளை எழுந்துருடி தங்க பாப்பா எழுந்துடி. இவளை எழுப்பதுக்குள்ளால ஐயா அவ்வளோதான் ரெடி ஆகணும். டைம் ஆயிடுச்சுல. வா தங்க குட்டி வாங்க அம்மா குட்டி வாங்கடி அம்மா குட்டி வாங்க. அப்பா நாதான் ஜங்கு டக்குடு என்னம்மா ஃபீட் பண்ணியாவே நம்ம எந்திக்கிட்டோம். எஸ் மக்களே, கோயிலுக்கு வந்துட்டோம். நவனிக்கா சாமி கும்பிட வந்துட்டோமா இன்னைக்கு. பாப்பாவுக்கு மொட்டை அடி. பாவம் இன்னும் அவளுக்கு தூக்க கலக்கம் சரியாக வந்து முழிக்கல. மொட்டை அடிக்க போகலாமா? எங்கள் அத்தை டோட்டல் ஈவெண்ட்டுடைய ஆர்கனைசரே அவங்க தான். ஆச்சு எனக்கு அத்தை. ஆமாம் தூக்க டயர்டு. ஆச்சு மைக் வேணுமா அவளுக்கு? மைக் வேணுமா? சாப்பிடக்கூடாது இது. ஐயோ என்ன நீனு. ஆமாம் வா. எஸ் எங்கள் மாமா, எங்கள் அப்பாவோட அக்கா ஹஸ்பண்ட். வாங்க எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் பயங்கர மும்முரமாக பரபரப்பாக இருக்கு. நல்லா இருக்கு. இங்கே பற்ற வைக்கணுமா? இங்கே பற்ற வச்சுட்டாங்கய்யா. அப்போ அங்கேயே பற்ற வைக்கலாம்ல இல்லையா? சரி, இன்னும் நீங்கள் அரிசியே களைஞ்சி வைக்கலையா? ஃபஸ்ட்டே களைஞ்சி வச்சுருக்கலாம்ல. வணக்கம் வாங்க வெல்கம். ரொம்ப சந்தோஷம். வாங்க வணக்கம். எஸ் வாங்க. சூரியகாந்தியா? என் தங்கச்சிக்கு நான் பூ கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு பூக்கு இன்னொரு பூ எதுக்கியா? தேவையா? வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம். வாங்க அம்மா சாப்பிடலாம். ஆமா சூப்பரா அழகா இருக்காங்க. இங்க பாத்தீங்களா மாப்பிள்ளையா வேட்டி கட்டிட்டு. வாங்க டாடா. சட்டை நீங்க கொடுத்தா வாங்க மாட்டோம். உங்க பொண்ணை கொடுக்க சொல்லுங்க. நான் அப்பா சரி பொண்ணை கொடுக்க சொல்றேன்டா. ஆமா என்ன வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்கயா. ஆனா வெறும் இட்லி மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. அண்ணே வேற கிளாஸ் போறேன். பொட்டை போட்டலாமா? பால் எங்க இருந்து விழும்? எங்க பால் எங்க விழும்? பொங்கி விழணுமா? சரி ஆமா இது பால் பொங்கி விழுந்தோன்னா அவனுக்காக நாங்கள் மொட்டை அடிக்க போறோம். ஆமா ஐயா மொட்டை அடிக்க ஐயா ரெடியா இருக்காங்க. பால் எப்படி பொங்குதுன்னு பார்ப்போம். ஆமா இல்ல பொங்கிடும். எங்க அத்தை கை வச்சா அமோகமா பொங்கும். ஆமா ஆக்சுவலா நாங்க வந்து குழந்தை பத்துக்கு முன்னாடி வந்து இதே கோயில்ல வாசல்ல பொங்க போட்டு போனோம். அப்படிதானே? ஆமா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்னைக்கு நவனிகாவோட வந்து கோயில் வாசல்ல பொங்க வைக்கிறோம். இதுதான் எங்க குலசாமி கோயில். ஆமா அப்போ வந்து உங்க மாமியார் மட்டும்தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பி கல்யாணம் முடிஞ்சோடனே மணிகண்டனும் அவங்க பாப்பா வந்து வந்துச்சு. நீங்க வரல? உள்ள போய் சாமியை பார்த்துட்டாங்க. அம்மா எப்படி இருக்கான்னு. அழகா அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. அபிஷேகம் நடக்கும். அபிஷேக பொருள் எல்லாம் கொண்டே கொடுத்தாச்சா உள்ள? இல்ல இப்பதான் அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. அபிஷேகம் முடியும். ஆமா இப்ப உள்ள போய் பார்த்தேன். சரி இந்த மூட்டையை போட்டா தான் நமக்கு கொஞ்சம் வேலை ஃப்ரீயா. அந்த டைமுக்கு எல்லாமே முடிக்கணும். அந்த டென்ஷன்லயே இருக்கு. எல்லாம் நல்ல நேரம். இன்னைக்கு ஃபுல்லாவே நல்ல நேரம். நீங்க காடு குத்திட்டோமா, கடை வெட்டிட்டு கறி அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க சமையல் பார்த்துக்குவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு தான் அவ்வளவுதான். காது குத்துறது அப்புறம் குத்திக்கலாம். ஏன்னா நம்ம நம்ம பாப்பா சரி அது நம்ம மொட்டை போடுறது தானே. மொட்டை போட்ட உடனே கடை வெட்டி. சரி சரியா? சரிங்க. பக்கம் தான், அங்க இருந்து ஒரு 15 நிமிஷம். நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே லொக்கேஷன் கொஞ்சம் தப்பாக இருக்கும். நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துகிட்டே இருங்க. அந்த லொக்கேஷனுக்கு ஒரு 3 மினிட்ஸ் முன்னாடி இருக்கும்போது மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஆமாம் அது வேணும். இப்போதைக்கு யாரும் வர முடியாத சூழ்நிலை தான்.
தங்க பிள்ளைக்கு மொட்டை அடிக்க போறோம். இவனை பாருங்க, தங்க இதெல்லாம் என்ன பாட்டுக்கு அழகு மொட்டை அடிக்க போறோம். யாரு யாரும் பிடிக்கிறதுக்கு இந்தாக்க வச்சுக்கோ. வைக்க மாட்டான். ஏன் நல்லா பிடிச்சிங்க நீங்க? பாட்டி பாட்டி சரிடி அம்மாலையா அம்மா தங்கம் என் தங்கம் குளு 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 குளுன்னு இருக்குமே என் தங்க குட்டிக்கு மயிர குட்டிக்கு லட்டு குட்டி சரிப்பா தலையெல்லாம் சவுண்டு. அம்மா இன்னும் வயசுக்கு வந்தா பார்க்கணும் அடுத்து கல்யாணம் இருக்கு பொம்பளை பிள்ளை பார்த்தா இதான் கஷ்டம். நீ நல்லா நில்லுமா அங்கே. இங்க பாருங்க இங்கே இங்கே எடுத்து பாருங்க. வாங்க வாங்க சொல்லுங்க எல்லாரையும். நீங்க அப்படியே அந்த பக்கம் நில்லுடா. அப்படி வாங்க. வாங்க வாங்க வாங்க. வந்துட்ட சீரோட வந்து இறங்கிட்டோம். எங்க வீட்டு சீரெல்லாம் பிடிச்சிட்டு ரெண்டு பைனாப்பிள் தூக்கி வச்சிருக்கீங்க. வெயிட்டா வந்துங்க. இந்த வயசா வந்து பின்னால. அவ்வளவுதான் முடிச்சு. தூக்கி அவ்வளோதான். வெரி குட் வெரி குட். முடிஞ்சிச்சு ஒருத்தங்களுக்கு. வெரி குட். அப்படியே உட்காருமா. நல்லா மடிச்சு இப்படி 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 இப்படி. நீ உட்காரு நீ உட்காருங்க. கையை அப்படி இந்த அழுகும்போது வாயில வாழை பாருங்க. வாங்க நீங்க நிக்கலுங்க. இன்னும் வாங்க. இப்போ வச்சுக்கோங்க குத்தம் போது நீங்க நின்றுக்கோங்க. எங்க இவங்க எங்க ஒய்ஃப்? சரி யாரோ ஒரு ஆள் இருக்கீங்க. இல்ல இருந்தாலும் நீங்க உரிமை கருங்க. நீங்க இல்ல நல்லா இருக்குல்ல. உள்ள வா. அவ்வளோதான். முடிஞ்சு வாங்க. தமிழே உங்க கூட சரியா இருந்தான்னு பாரு போறேன். தூக்குங்க அப்படியே தூக்குங்கப்பா. தூக்குங்க. காது கட்டியாச்சு. எஸ் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து பாப்பாக்கு நல்லபடியா மொட்டை அடிச்சிட்டோம். நவனிகா தங்கத்துக்கு காது குத்தியாச்சாடி. அம்மா அழகா இருக்காங்களா? எப்படி இருக்கா? செயினை கழட்டி வச்சிருக்கோம். அது எல்லாம் இதாகுதுன்ட்டு இல்லை மாலையோட மாட்டிக்கிச்சு, அதனால கழட்டி வச்சிருக்கோம். பாரு உனக்கு இத்தனை பாட்டிங்க வந்திருக்காங்க. பாரு பாரு யார் மூஞ்சி அப்படி. ஆமா பிள்ளை காலையில தூக்க கலக்கத்துல. எப்படி இருக்கா மருமக? எப்படி இருக்கா? அழகு. அதுக்கு என்ன அவளுக்கு என்ன குறைச்சல்? ராணி. அது ராஜா, இது ராணி. இன்னைக்கு வந்து இதுதான் எங்க குலசாமி கோயில், அங்காள ஈஸ்வரி அம்மன் கோயில், சங்கரம் கோயில்ல இருக்கு. ஆமா இதுக்கு அப்புறம் பொட்டு வைக்கணும், ஜிமிக்கி போடணும். இனிமே போடுவோம். இனிமே பாங்க விதவிதமா தொங்குற கம்மல். தொங்குற கம்மல்லாம் போடணும். ஆமா
ஐயோ நீ அவங்க பாட்டி பார்க்கறது தான் கம்மலாம் வாங்கிட்டு வருவேன். வேற என்ன இருக்கு? ஆமா போ சாமி கொண்டு வந்துரு, போ எந்திரி, ஓடு ஓடு. சாமி கொண்டு வந்துருங்க. ட்ரெஸ் நல்லாக்கா. ட்ரெஸ் வந்து நம்ம இவங்க கவிதா பொட்டிக் அவங்க தான் விகே பொட்டிக் அவங்க விகே பொட்டிக் அவங்க தான் ரெடி பண்ணிட்டாங்க. எஸ் ஆமா கவிதா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா இருக்கு காஸ்டியூம். அவர் தான் டிசைன் பண்ணாங்க. அப்படியா? என்னன்னா மாமாக்கு வேட்டி ஷர்ட் எடுத்தோமா, துண்டு இருக்கும்ல, இவனுக்கு 1.5 மீட்டர் தானே, அந்த துண்டுல அப்படியே காம்போ பண்ணி இதுக்கு அப்புறம் அப்படிதான் நாங்க பண்ண போறோம். அவருக்கு என்ன சட்டை இருக்கோ அதே கலர்ல இவனுக்கு வேட்டி ஷர்ட். ப்ளவுஸ் அவங்க தான். இது நான் போட்டுக்கு வந்து பசூத், எங்க ஃபேவரட் பசூத். ஆக்சுவலா அந்த ரூம்ல விட்டு வந்துட்டோம். சரி சாமி கும்பிட்டுவோமா? கும்பிட்டாங்க போங்க. வாங்க வாங்க பெரியமா சாமி கும்பிடலாம் எல்லாம். பிஸியா கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான். இன்னைக்கு ஒரு நாளும் பிஸி தான் நாங்க. ஓகே தங்கம் வாங்க அம்மாவுக்கு கூப்பிடுவோம். அங்காளம்மனை கூப்பிடுவோம். வாங்க அச்சி அக்கா. அம்மா கும்பிடு போ. வா ஓம் சக்தி. வாங்க எல்லாம் மொத்தமா வாங்க, குடும்பமா வாங்க. பராசக்தி பராசக்தி காலம்மா தாயே. எஸ் நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. எஸ் என் தம்பியுடைய பொண்ணுக்கும் காது குத்தியாச்சு. நன்றி பெரியம்மா. ஆமாம் எல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி பயங்கரமாக இன்னைக்கு அம்மாடி தாங்க பூ. அம்மாடி அம்மா பூ பிடுங்க எடுத்து அதான் எடுத்துரு. அதான் இது. சரி ஃபுல்லாக காது குத்து முடிச்சு இப்போ வந்து கடா விருந்து போய்கிட்டு இருக்கு. கடா விருந்து ஒரு வார்த்தை என்ன சாப்பிடியான்னு கூட கேட்காம இங்க பாருங்களேன். ஒரு அண்ணன் நொன்னங்கிற சாப்பிட்டியான்னு என்ன இல்ல மட்டன் குழம்பு இல்ல, கறி இல்ல, போட்டி இப்பதான் வருது பின்னாடில இருந்து. 1 ஹவரா சாப்பாடு குழம்பு நான் ரசத்தை ஊத்தி சாப்பிடுறேன். நாங்க சாப்பிட்டு ஊருக்கு நல்ல ஹோட்டலுக்கு போறேன். ஐயா 1 ஹவரா உட்காந்துருக்கோம்யா. மட்டனே இல்லைன்றாங்க. என்ன பண்ண முடியும்? நீங்க இதே போடுங்கயா. நீங்க சண்டை போடணும்னீங்களா? போட்டுருவோம். எவ்வளவு நேரம் கேட்டு இருக்கோம் நம்ம? உண்மையிலே மட்டும் இல்லையா? 1 ஹவரா உட்காந்து ரசம் குடிக்காங்க. இல்ல அவர் சீரியஸா இருக்காரு. நீங்க வேற அவர் சீரியஸா பேசிட்டு இருக்காரு. உண்மையிலே இல்லையா? இவ்வளவு இருக்கையா மட்டனு? அது இப்ப கட்டி போட்டி வந்துச்சு. அதுக்கு வரல. கடைசியா மட்டன்ல தான் குடல் இருக்கு. உங்களுக்கு வச்சிருந்தா கடைசியா கொண்டு கொடுத்தாங்க சண்டை போடுறனால கொடுத்தாங்கல்ல. நியாயப்படி விசேஷக்காரர் நீங்க தான் எல்லாரும் நம்ம வீட்டாளுங்க சாப்பிட்டாங்கன்னு கவனிக்கணும். வாங்க நீங்க வந்து சாப்பிடுங்க. வாங்க எங்க உங்க போன் எங்க கொடுத்துட்டு பிளான் பண்றீங்களா? போன் எங்க கையில இருக்கு. லூசானே நீ. மகளே நான் உண்மையா பிராங்க். ஆனா உண்மையான ஒரு விஷயம் இல்ல. ஆக்சுவலா இது நான் ஒண்ணு சொல்லிடுறேன். பிராங்க் தான் ட்ரை பண்ணாரு. சுத்தி எல்லாம் மறைச்சு பார்த்தேன். அவரு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஐயா சிக்கன் குழம்பு வச்சாதான்யா அதுல சிக்கன் போட மறந்துட்டாதான்யா. மட்டனே போட மறந்துட்டீங்க. மட்டன் இல்லையா? அண்ணே மட்டன் இல்ல. ஐயா அதே மாதிரி 2 கிலோ நாய் வெட்டி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடை வெட்ட சொல்லுங்க. எஸ் மக்களே ஃபைனலாக ஃபங்க்ஷன் முடிச்சுறாங்க. எல்லாருமே எங்கள் பெரியம்மா எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பசுக்குட்டி லவ் யூ. ஆமாம் அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய இனோவாவில் வந்துட்டு எங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணி அவர் அட்ஜஸ்ட் பண்றதுனா அவருக்காக யாரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதாங்க மனுஷன் தெய்வம். லவ் யூ டார்லிங். ருத்ரேஷ் தம்பியும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாரு. இவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. இது எங்கள் குடும்பம். எஸ் நாங்கள் வந்து ஃபைனலாக எங்களுடைய ரூமுக்கு வந்துட்டோம். எங்கள் சின்ன மாமா லவ் யூ. தேங்க்யூ மாமா. அப்பா ஃபங்க்ஷன் முடிக்கிறதுக்குள்ளால பட்டாத பாடு. அப்பா எப்படிதான் மக்களை நீங்களாம் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி ஃபேமிலியை சென்ட் ஆஃப் பண்ணுறது அடாடாடாடா அது ஒரு உச்சக்கட்ட சுகம். இதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும்.
பட் ஓகே, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய குடும்பங்கள், உறவினர்கள் அண்ட் இந்திரஜா, கார்த்திக் எல்லாமே நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப உண்மையிலே நான் சொல்ல நல்லா கடவுளுடைய ஒரு கொடுப்பானே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ உறவுகள் நமக்காக வந்திருக்கு. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.